ஒரு ரவுண்டு போயிருந்தாருன்னா டோட்டலா ஜீரோ கொண்டு வந்துருப்பார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பா செயல்பட்டார் செல்லு பிறந்தகை காங்கிரஸ் கட்சியை க்ளோஸ் பண்றதுல. நீங்க கொளத்தூர்லயே தளபதி அவர்கள் தோற்கிறார் என்று சொன்னால் இதெல்லாம் கூட்டணி கட்சி மதிக்காதன் விளைவு. அந்த மையின் ஈரம் காய்வதற்குள் ஏன் அப்படி ஒரு பதவி வெறி? ஊழல் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றுதான் தாவக ஆட்சிக்கு வந்தது, மக்கள் அவங்களை தேர்ந்தெடுத்தார்கள். அப்படி இருக்கும்போது ஊழல் பண்ணவங்களே திரும்பி கட்சியில சேர்த்தா இப்படி இன்னைக்கு திமுக கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் என்றாரு. அது இன்னைக்கு எப்படி சொல்றீங்க? அன்னைக்கு நீங்க இவ்வளவு வருஷமா கூட்டணி தானே இருந்தீங்க. முதல்வர் அவர்கள் எலெக்ஷன் நேரத்தில் வயலண்ட் மோட்ல இருந்தார். இப்போ சைலண்ட் மோட்ல இருக்காரு. சைலண்ட் மோட்ல இருந்து அவர் வெளியே வரும்போது திருப்பி வயலண்டா மாறி போகுது. ராஜீவ் காந்தி அரசு பொதுமக்கள் மாற்றணும்னு சொல்லி கலைஞர்கிட்ட கோரிக்கை வச்சேன். அதை மாற்றி கொடுத்துட்டாங்க. அதை மாற்றினாங்க. அது என்னோட கோரிக்கையின் பேர் தான். அதே தொகுதியே உங்களுக்கு தரோம், நீங்க வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் மதுரை ஆயிருக்கு. எம்எல்ஏல நான் போயிருந்தேன், எம்எல்ஏல மந்திரி ஆயிருப்பேன். திமுக தன்னோட தவறை உணர வேண்டும். பல தோல்விகளை கண்டதான் திமுக. 2006ல இருந்து 11 வரல எங்களை வச்சுக்கிட்டு இவங்க எத்தனை அமைச்சர் வாங்கினாங்க? 9 அமைச்சர் கேபினெட் பண்ணாங்களே. எங்களுக்கு அமைச்சர்களை கொடுத்தாங்களா இடம்? சார், தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவராக திரு மாணிக் தாகூர் அவங்கள காங்கிரஸ் தலைமை நியமனம் செய்திருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, ஒரு நல்ல சாய்ஸ். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரையில அண்ணன் மாணிக்கம் தாகூர், அவரோட உண்மையான பெயர் மாணிக்க தேவர். அதுக்கப்புறம் தான் அவர் மாணிக்கம் தாகூராக மாற்றினாங்க. அவர் ஒரு நல்ல உண்மையான சாய்ஸ். அகில இந்திய லெவலில் ஒரு செயலாளராக இருக்கார், ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்காங்க. அதே போல் ராகுல் காந்தியோட மிக நெருக்கிய தொடர்பு இருக்குது. ஸோ அது இல்லாமல் நிறைய அனுபவங்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக குறைஞ்சபட்சம் ஒரு 3 முறையாக அவர் இருக்காங்க. நல்ல ஒரு அரசு கொறடாவாக இருந்து நல்ல அனுபவம் மிக்க பாராளுமன்றத்தில் நல்ல ஒரு அனுபவமிக்க கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கிறாரு. அதனால தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இன்னைக்கு தோய்ந்து போன காங்கிரஸ் என்று சொன்னால், காங்கிரஸ் எழுச்சியாக இருந்தது ஒரு காலகட்டம். செல்ல பிறந்தைக்கு முன், செல்ல பிறந்தைக்கு பின் அப்படி எடுத்துக்கலாம், அப்படி பிரிக்கலாம். ஏன்னா அப்புறம் நாங்கள் சீட்டு ஏறத்தாழ 17 எம்எல்ஏக்கள் இருந்தோம். இப்போ அவர் தலைமையேற்று வந்த பிறகு 5 எம்எல்ஏக்கள் தான் வந்திருக்காங்க. இன்னும் ஒரு ரவுண்டு போயிருந்தாருன்னா டோட்டலா ஜீரோ கொண்டு வந்துருப்பார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பா செயல்பட்டார் செல்லு பிறந்தகை காங்கிரஸ் கட்சியை க்ளோஸ் பண்றதுல. திமுகவோட அடி ஒரடியா மாறிட்டார். டிஎம்கேவோட மாவட்ட செயலராக ஆயிட்டார். திமுகவை பத்தி மற்ற கட்சி விமர்சனம் பண்ணும்போது அந்த விமர்சனங்களுக்கு உடனடியாக பதில் திமுக கொடுக்காது, பாரதிய கொடுக்க மாட்டாரு. இவர் முதல்ல கொடுப்பார். முதல்ல இவர் நம்ம திமுக இருக்கா மாதிரி கொடுப்பாரு. அந்த அளவிற்கு மிக இணக்கமாக திமுகவோட இருந்து கொண்டு இப்ப சமீபத்திய தேர்தலில் நம்முடைய தலைவர், அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி 40 சீட்டு எய்ம் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா சீட்டு தரணுன்றாங்க. இதெல்லாம் இருக்கணும், கூட்டணியில ஆட்சியில பங்குன்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் யாரு சொல்றாருன்னா ராகுல் காந்தி அடிமட்ட தொண்டர்கள் தமிழகத்திலிருந்து எழுப்பிய குரல், நான் உட்பட. நானும் அதுதான் சொன்னேன். அதெல்லாம் இந்த மாதிரி கொடுக்கணும். ஆனால் இல்லவே இல்லை என்று சொன்னாலும், இன்கேஸ் அவங்க மறுத்து விட்டால் நாம் தாவகவோட செல்லலாம். அங்கே ஒரு 60 எம்எல்ஏக்கள் தருவார்கள், ஆட்சியில பங்கு தருகிறார்கள். அதே போல நாடாளுமன்றத்திலையும் நிறைய சீட்டு கன்சிடரபிள் சீட்டு தருவாங்கன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கோரிக்கையில தான் இருந்தார் ராகுல் காந்தி. ஆனால் இதை செல்வ பிறந்தகையும் நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் கூட்டணி போட்டுக்கொண்டு அன்கோ 2 பேரும் அன்கோ போட்டு காங்கிரஸ் கட்சி ஒழிப்பதிலே அவர் தீவிரமாக இருந்ததன் விளைவாக ராகுல் காந்தி அவ்வளோ கோபப்பட்டு தேர்தலில் வேற வழி இல்லாமல் அட போங்கடா, எப்போ போங்கடா, தமிழ்நாடே வேணான்ற மாதிரி அவர் போயிட்டார். தேர்தல் பிரச்சாரத்தில் கூட அவர் எங்கேயுமே மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலினோடு எங்கேயுமே பிரச்சாரத்தில் கலந்துக்கல. அதனோட கோபத்தின் வெளிப்பாடு. அதே போல செல்லு பிறந்தையும் முதலியே தன்னோட பெண் திருமணத்திற்கு முன்னாலேயே தேர்தலில் நிற்கிறேன், மக்கள் பணியாற்ற போறேன், அதனால நான் என்னோட ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா அது உண்மை இல்லை. அதாவது தலைமையே ஒரு நீக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதை பேஸ் பண்ணி இவர் தன்னோட டியூன் அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கிட்டார். 3 இயர்ஸ். பட் காங்கிரஸ் கட்சி அந்த அளவிற்கு, அதாவது மேல போறோமோ இல்லையோ, இருந்த லெவலையாவது கட்டி காக்கணும். 28 எம்எல்ஏல நாங்கள் போனதுனா சீட்டு 25 எம்எல்ஏ கொடுத்தாங்க. அதுல 17 ஜெயிச்சோம். இந்த ரவுண்டு 28 கொடுத்துருக்காங்க. அதுல 5 தான் ஜெயிக்கிறோம்னா அப்போ காங்கிரஸ் கட்சியோட செயல்பாடு சரியில்லைன்னு அர்த்தம். கூட்டணி தர்மம் எல்லா இடத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகலங்க. இந்த ரவுண்டு சரியாக சொல்ல போகணும் என்று சொன்னால், கூட்டணின்னு பேருக்கு தான் கூட்டணியை தவிர காங்கிரஸ் கட்சியினோட ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகலை திமுக. திமுகவோட ஓட்டு காங்கிரஸுக்கு டிரான்ஸ்பர் ஆகலை. அதனாலதான் இந்த மிகப்பெரிய தோல்வி. நீங்க கொளத்தூர்லயே தளபதி அவர்கள் தோற்கிறார் என்று சொன்னால் இதெல்லாம் கூட்டணி கட்சியை மதிக்காதன் விளைவு. இப்போது எதிர்கட்சியாக இருக்கிறார்கள். ஆனால்
குளத்தூர்ல உள்ளபடியே சொல்ல போனால் நல்லா மக்கள் சேவை நல்லா பண்ணியிருந்தாரு. நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார். அந்த தொகுதிக்கு நிறைய மேம்பாடெல்லாம் பண்ணியிருந்தாரு. ஆனால் அதை வந்து யார் எடுத்து போய் சேர்க்கணும்? கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டன், காங்கிரஸ் கட்சியில் இருக்கணும் சரி, திமுக இருக்கிறவங்களும் சரி, இவங்களாம் தான் எடுத்து போய் சேர்க்கணும். ஆனா அதை வந்து சரியான முறையில மக்கள்கிட்ட போய் சேராதன் விளைவே அவரோட தோல்வி. கிரிமினல் கேசஸ்லாம் வந்து அவர் பேர்ல இருக்கு. ஆளுங்கட்சியை திமுக இருக்கிறதுனால எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறதுக்காக தன்னை பாதுகாக்கும் கவசமாக திமுக வைத்துக்கொண்டு அதற்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே அவர் பண்ணிட்டு இருந்தார். இனிமேல் வந்து தாவாக்கா புதிய தலைமை வந்திருக்கு. மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையேற்ற இப்போ இனிமேல் ஒவ்வொன்றா எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். சார், தொடர்ச்சியாக அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்ல, இது மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் அதிமுக. ஏன்னா அதிமுக தலைமை சரியில்லைன்றீங்க. அப்ப தலைமை சரியில்லைன்னும் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி நீங்க வந்து அப்போ வந்து எவ்வளவு செலவு பண்ணிருக்க, தேர்தல் கமிஷனும் இன்னைக்கு வந்து எவ்வளவு ஒவ்வொரு வேட்பாளரும் செலவு பண்ணி வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அந்த மையின் ஈரம் காய்வதற்குள் ஏன் அப்படி ஒரு பதவி வெறி? நாங்க 59 வருஷமா ஆட்சியில் இல்லை. ஆனா இன்னும் நாங்கன்னா உடனே தாவின் போறோமா? நாங்க டிராவல் பண்ணது 20 வருஷம் எடுத்து திமுகவோட போனோம். ஆனா இப்பதான் வந்து அவங்களோட நிலைப்பாடு சரின்னா அதுக்கப்புறம் நாங்க அந்த முடிவெடுத்து இத்தனை வருஷம் ஆயிருக்கு. இவங்க தேர்தல் நடந்து 2 மாசம் கூட ஆகல. அவ்வளவு செய்யத்துல இவங்க போறாங்கன்னா இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதிநிதிகள் மக்களுக்கு செய்கின்ற துரோகம். திருப்பி போட்டியிடும் பட்சத்தில் மக்கள் அவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும், அவர்களை தோற்கடிக்க வேண்டும். அதாவது திமுக அதிமுக ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க, ரைட், அவங்க பண்றாங்க தப்பு. எந்த கட்சி? நீங்க எப்படி தாவா கேட்க போனீங்க? அப்ப நீங்க துரோகம் தானே. கட்சிக்கு தலைமைக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டு தானே போறீங்க. 6 பேரும் அதிமுக சேர்ந்தவங்களும் அத்தனை பேரும் வந்து தலைமைக்கு துரோகம் பண்ணிட்டு தானே போறீங்க. நீங்க ராஜா கூட பண்ணிட்டு போங்க, நீங்க போகாம நீங்க நடுநிலை வைத்திருக்கணும். அப்போ நீங்க பண்றதே தப்புன்னும் போது எடப்பாடியாரை குற்றம் சொல்வது சரியல்ல. சார், அதே நேரத்தில் சிஎம் சார் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் டிவிக்கே ஒரு தூய சக்தி, டிஎம்கே ஒரு தீய சக்தி, அண்ணா டிஎம்கே ஒரு ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தொடர்ச்சியாக ஊழல் செய்த எல்லாத்தையுமே வந்து டிவிக்கே கட்சியில் இணைச்சிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நிர்வாகம் அவங்க இப்பதான் ஆரம்பிச்சாங்க. அதாவது அவங்க ஆரம்பிச்சு இன்னும் 3 மாசம் கூட நிறைவு செய்யல. அதனால இப்பதான் இதுவாயிட்டு இருக்கு. இதனோட விளைவுகளை பின்னாடி தான் தெரியும். அவங்க அவசரப்பட்டு இதை சேர்க்கறதே வந்து தப்பு. ஏன்னா வந்து நான் ஒரு ஊழல் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றுதான் தாவக ஆட்சிக்கு வந்தது. மக்கள் அவங்களை தேர்ந்தெடுத்தார்கள். அப்படி இருக்கும்போது ஊழல் பண்ணவங்களே திரும்பி கட்சியில சேர்த்தா இப்படி. தாவக பொறுத்தவரை 108 சீட்டு தான். அந்த மேஜிக் நம்பர் அந்த 117 அவங்க கிட்ட இல்லை. அதை ஈடுகட்டுவதற்காக இதை பயன்படுத்திக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த கூட்டணி கட்சி திடீர்னு வந்து ஏதாவது எங்களோட கோரிக்கை நிறைவேற்றல, நான் எங்களோட சப்போர்ட் விட்ரா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக, இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்காக கூடுதலாக எம்எல்ஏக்களை அவங்களெல்லாம் ரிசைன் பண்ண வச்சு திருப்பி அவங்கள போட்டியிட வச்சு அவங்களே வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்களோட சிம்பிளே பண்ணி, அது மக்கள்கிட்ட தான் நீங்க தான் போய் கேட்கணும். அந்த தூய சக்தி வேணும்னு தான் வந்து மக்கள் வந்து அவருக்கு வாக்களித்திருக்கார்கள். அதான் சொன்னேன், நம்ம கூடிய ரொம்ப சீக்கிரமா விமர்சனங்கள் ஒரு 3 மாசம் அது பாஸ் ஆகணும். தலைமைக்கு வந்து அதை எடுத்து போனோம். தலைமை சரியான முடிவு எடுக்கணும். செங்கோட்டையன் போல எவ்வளவு ஒரு மூத்த தலைவர்லாம் இருக்காங்க. அண்ணன் ஒரு சபாநாயகர் ஜேசிடி அண்ணன் பிரபாகர் இருக்காங்க. அதனால இது யாரோட கைடன்ஸ்ல நடக்குதுன்றது இன்னும் சரியா தெரியல. சார், 2 நாளைக்கு முன்னாடி ஐயா வைகோ சொல்கிறாங்க, எங்கள் எம்எல்ஏக்களை சிஎம் விஜய் ராஜினாமா பண்ண சொன்னார், இடைத்தேர்தல் வந்தால் நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. திமுக பண்ணாத குதிரை பேரமா இல்லை மதிமுக மதிமுக வைகோவை பொறுத்தவரையிலும் அதாவது பச்சோந்தி கூட ஒரு டைம் எடுத்துக்க மாறுறதுக்கு. ஆனா இவரோட கலர் வந்து ரொம்ப வேகமா மாறுது. அந்த மாதிரி ஒரு ரகம் தான் அவரு. அவ்வளவு பெரிய சீனியர். அவரெல்லாம் போய் நான் விமர்சனம் பண்ற அளவுக்கு இல்லை. பட் அவரோட நடந்துக்கிற விதம் இன்னைக்கு வந்து திமுக வந்து கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன்ன்றாரு. அது இன்னைக்கு எப்படி சொல்றீங்க? அன்னைக்கு நீ இவ்வளவு வருஷமா கூட்டணி தானே இருந்தீங்க. அவங்க பையனுக்கு வந்து ஒரு மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வாங்கினீங்க. அது யார் உங்களுக்கு? திமுக தானே ஜெயிக்க வச்சுது. அப்ப எங்க போச்சு? அப்ப ஏன் சொல்ல கலெக்ஷன், கரப்ஷன் சொல்லிட்டு தனக்கு ஏத்த மாதிரி நிலைப்பாடை மாற்றிக்கொள்வதில் வல்லவர் வைகோ. இன்னொன்னு சொல்ல போனா ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு இன்னும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்தியாவிலே மட்டும் இல்ல, ஏறத்தாழ 17 நாடுக்கு மேல தடை செய்யப்பட்ட இயக்கம் தான் விடுதலை புலி இயக்கம். அந்த இயக்கத்தையே வந்து இவர் இங்க நடத்தி கொண்டிருக்கிறார், அதற்கு ஆதரவான நிலைப்பாட்டை. அதனால தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு பண்ணுவதே வந்து இது வந்து ஒரு ஆல் இண்டியா லெவல்ல இது இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா பிரபாகரன் படத்தை போடுவதும் பிரபாகரன் உயிரோடு இருப்பதுமாக அந்த மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இதெல்லாம் வந்து மக்களை முட்டாளாக்குவதாக. இப்பெல்லாம் ஊடகங்கள்லாம் ரொம்ப வேகமா வந்துருச்சு. வாட்ஸ்அப்பு, எக்ஸ் தளம் இதெல்லாம் வந்துச்சு. பட்டுன்னு விஷயம் வெளியில வந்துடும். அதனால வந்து அவங்க வந்து
தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த கவசத்தை தன்மேல் போட்டுக்கொண்டு திமுக எதிர்ப்பு நாடகம் ஆடுகிறார். ஏன்னா அப்படி சொன்னா தானே இவருக்கு ஏதாவது இங்க கிடைக்கும், தாவகையில் ஏதாவது கொடுப்பாங்களே. திமுக திட்ட இவருக்கு அலவன்ஸ் ஜாஸ்தி ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றது. சார், இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்ந்த வேட்பாளர்கள் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா சார்? இல்ல, நாங்க இப்ப கூட்டணியில தாவக கூட்டணியில இருக்கிறோம். அதனால இந்த கூட்டணி முடிவு தான் இது. நாங்க எடுக்க முடியாது டிசிஷன். இதை டெல்லி தான் எடுக்கும். அதுல நம்ம கோரிக்கை வைக்கலாம். 6 எம்எல்ஏ எங்களுக்கு ஒரு 50% கொடுங்கன்னு நம்ம கேட்கலாம். ஆனா நம்ம நிர்பந்திக்க முடியாது. ஏன்னா புதிய ஆட்சி, புதிய அணுகுமுறை, ஏற்கனவே 2 மந்திரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்க மேலும் மேலும் அதை கேட்க முடியாது. நான் வேணா உள்ளாட்சியில கேட்கலாம். அது முதலே வச்சுட்டு தான் போனது. அதே மாதிரி ராஜ்யசபா சீட்டு தரணும்னு சொன்னா எனக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு ராஜ்யசபா கொடுத்தாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரை கரெக்டாக நடந்துக்கிறாங்க. தாவாக்கா பொறுத்தவரையிலும் அந்த நிர்வாகம், கவர்னன்ஸ் எப்படி தமிழக மக்களுக்கு அவங்க சரியாக நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி கூட்டணி கட்சி மதிப்பதில் சரியாக இருக்காங்க. திமுக கூட்டணி கட்சியில வெறும் கீழ்த்தரமாக பார்க்கும். கூட்டணி கட்சியெல்லாம் வந்தாங்கன்னா தலைவர் எங்களோட மாநில தலைவர் போனாலே தூரம் நிற்க வச்சிருப்பாங்க. உட்கார வைக்க கூட ஒரு டேபிள் சேர் போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு. ஏன்னா ஏதோ நாங்கள் டெல்லியில் பேசிக்கிறோம். போனது உடனே கனிமொழி அம்மா அவங்க நம்ம யார் என்ன பண்ணுவாங்க, உடனே நான் ராகுல் காந்திகிட்ட பேசுறேன், அங்க பேசுறேன்னு அப்படிதான். அதனால தலைமையே மதிக்காத ஒரு தனம் தான் இந்த திமுகவோட தலைமை தமிழகத்துல. சார், 2006 காலகட்டத்தில் காங்கிரஸ் கொண்டு வந்தது தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இன்றைக்கி அதோடைய பெயரை விபிஜி ராம்ஜி அப்படின்னு மாற்றி 125 நாட்களாக உயர்த்தி தமிழக அரசு அறிவிப்பானை வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க தான் எதிர்த்தாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் டிவிக்கே. இன்னைக்கு அவங்களே அறிவிப்பானை வெளியிட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? தாவாக தெளிவாக தன்னோட தேர்தல் அறிக்கையிலும் சரி, மக்கள் மேடையிலும் பிரச்சாரங்கள்ல அவங்க வச்சது என்னன்னா, திமுக ஒரு தீய சக்தி திமுக. அதே மாதிரி 2 பேருக்குள்ளதான் போட்டி. தாவாக்காவுக்கு ஆப்போசிட் யாருன்னா திமுகவும் பிஜேபி தான் சொன்னாங்க, கொள்கை எதிரின்னு. அது மாதிரி இருக்கிறாங்க. இன்னொன்னு, ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற அரசாங்கம் தான் மத்திய அரசு செயல்படுகிறது. ஏற்கனவே நாங்க அன்னைக்கு சோனியா தலைமையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வச்ச அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பேரை ஸ்டிக்கர் ஒட்டி இதே மாதிரிதான் இந்திரா நினைவு குடியிருப்பு வீடு கட்டும் அதுல கூட பேர் மாத்திருக்காங்க நினைக்கிறேன். நிறைய ஸ்டிக்கர் ஒட்டி மாத்தி இவங்களோட சமஸ்கிருதத்தை உள்ள திணிச்சு தாவக்கா ஏன் அந்த மாதிரி இவங்க அழைப்பானை பண்ணாங்க, உடல் ஏதாவது நிர்பந்தம் போடப்பட்டதான்றது தெரியவில்லை. இன்னொன்று, அந்த இணக்கமான சூழ்நிலையா போலாம். ரொம்பவும் நம்ம எழுத்துட்டு போனா, ஏற்கனவே திமுக எழுத்துட்டு போகும்போது தான் நிதி ஆதாரங்கள் கிடைக்கல. மத்திய அரசு கூட போதிய நிதி வசதிகள் தமிழகத்திற்கு கிடைக்கவில்லை. சார், டிவிக்கே அரசாங்கம் வந்த பிறகு நடக்கக்கூடிய பாலியல் குற்றச்சம்பவங்கள், அவங்க கட்சிக்காரங்களே குட்கா மாதிரியான போதைப் பொருட்களை கடத்துறது, நேற்று கூட 140 கிலோ குட்கா கடத்திருக்காங்க. இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? செய்தி ஊடகங்கள்ல பார்த்தேன். அதாவது இந்த பாலியல் குற்றங்கள் இதெல்லாம் ஏற்கனவே அரசாங்கம் என்ன விட்டுட்டு போச்சு, அதோட தொடர்ச்சி தான். அதான் சொன்னேன், அந்த டைம் இப்போ இருக்கிற டிஜிபி, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வச்சு ஒரு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். அதை அதே போல இந்த தேச விரோத சக்திகள், இந்த குட்டா மாதிரி கொள்ளையடிக்கிறவங்க, போதைப் பொருள் கடத்தவங்க, இவங்கெல்லாம் நசுக்கப்பட வேண்டியவர்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபடுவர்களை பார்த்த உடனே ஷூட் அட் சைட் கொடுக்கணும். ஆர்டர் பண்ண போறவன், யோசனை பண்றவன், அவனுக்கெல்லாம் பயம் வரும். அதனால ஷூட் அட் சைட் கொடுக்கணும். போதை பழக்கம் இந்த குட்டா மாதிரியானதுல கடுமையான நடவடிக்கைகள், அவங்கள வெளியில வர முடியாத அளவுக்கு அவங்கள சட்டத்திட்டங்களை கொண்டு குண்டர் தடுப்புல அவங்க போட்டு, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, இல்ல கூட்டணி கட்சியில இருந்து யார் பண்ணாலும் சரி, குற்றம் தான். அதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கிடையாது. யார் பண்ணாலும் அவன் திமுககாரம் பண்றான், இல்ல தாவகாரம் பண்றாங்க, காங்கிரஸ்காரம் பண்றாங்க, குற்றவாளின்ற பட்சத்துல அவனுக்கு எந்த விதமான நியமம் கிடையாது. அவன் குற்றவாளி, குற்றம் நிரூபிக்கப்பட்டவன் என்று தெரிகின்ற பொழுது கடுமையான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும். சார், சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் சொன்ன குட்டி ஸ்டோரி, அவங்க பண்ண அந்த சைகை, ஒட்டுமொத்தமாக அவங்களோட ஆட்டிடியூடு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்ல, அதுதான் நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் கிட்ட கேட்குறாங்க நிருபர்கள்லாம். ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப ஒரு முதிர்ச்சி இல்லாம ஒரு சட்டமன்றத்தில் போய் இப்படி அவர் பண்றாருன்னு. அப்போ அந்த அம்மா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன பதில் சொல்றாங்கன்னா, சட்டமன்றம் எதுக்கு? சட்டமன்றம் என்பது வாதாடுவதற்காகத்தான், தன்னோட கோரிக்கைகளை முன்வைத்து வாதாடுவதற்காகத்தான். சட்டமன்றத்தில் வாதாடலன்னா வேற எங்க போய் சொல்றது? அதனால அந்த பதிலுரை இதை இந்த துவக்கத்தை துவங்கி வச்சது யாருன்னா நம்முடைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின். அவர் தான் நீங்க வாங்க பேசுங்க பேச மாட்டீங்க, பேசாத முதல்வரை பேசுன்னு போராட்டம்லாம் பண்ணாங்க. அவர் 5 நிமிஷம் பேசக்குள்ள இவங்கெல்லாம் இடத்த காலி பண்ணிட்டு சட்டமன்றத்தை விட்டு இல்ல, மக்கள் பிரச்சனை எதுவும் சேர்ந்து தானே வரும். இப்போ நம்ம ஒரு மக்கள் பிரச்சனைன்னு வரும்போது மக்கள் பிரச்சனை பேசுறாங்க, அது பேசும்போது அதே மாதிரி இந்த ஃப்ளோல அவங்க பண்ணதுக்கு உண்டான ரியாக்ஷன், எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an opposite and equal reaction இருக்கு இல்லையா? முதல்வர் அவர்கள்
எலெக்ஷன் நேரத்துல வயலண்ட் மோட்ல இருந்தார். இப்போ வந்து சைலண்ட் மோட்ல இருக்காரு. ஸோ அந்த சைலண்ட் மோட்ல இருந்து அவர் வெளியே வரும்போது திருப்பி வயலண்டா மாறி போகுது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் அவர் அந்த பக்குவப்படணும். ஏன்னா அவங்க சுத்தமா வந்து அனுபவ ரீதியாக அவர்கள் எல்லாமே சினிமாவிலே டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அரசியல் ரீதியாக அவர்கள் பயணம் இன்னும் வரல. So இனிமேல் வந்து தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த பாத்துக்கு வருவாங்க. அது கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சினிமா வாசனை டக்கு டக்குன்னு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அரசியல்ல வந்து நம்ம பேசும்போது அது ஏதாவது பெண் விளைவு இருக்குமோ, இந்த மாண்பை கெடுக்குமோ, எத்திக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளதான் நம்ம டிராவல் பண்ணணும், அதுக்குள்ளதான் நம்ம செய்யணும்ன்றத கத்துப்பாங்க. இனிமேல் அப்படியே கத்துப்பாங்க. சார், மதுரை அரசு மேல்நிலைப் பள்ளியில நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் குழந்தைங்களோட உடம்ப தடவுனாரு அப்படின்ற மாதிரி ஒரு போக்சோ வழக்கு அவர் மேல பதியப்பட்டிருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? 59 வருஷம் கழிச்சு காங்கிரஸ்ல வந்து நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. அதான் சொன்ன அரசியல்ல நம்ம இந்த மாதிரி ஏதாவது சில செட்பேக். ஏன்னா இப்பெல்லாம் வந்து கையிலேயே போனை வச்சு சுத்திட்டு இருக்காங்க. யார் எப்ப தப்பு பண்ணுவான், என்ன பண்ணா அடுத்த நிமிஷம் அது உலக அளவுல பரவி விட்டுறான். ஸோ அது தப்பா இருக்குதோ ரைட்டா இருக்குதோ, அந்த மாதிரி அவர் வந்து அவர் ஒரு அட்வொகேட், இஸ் சீனியர் மேன் அட்வொகேட், நாடாளுமன்றத்தில் பணியாற்றிருக்கார். அவர் அந்த நேரத்தில் வந்து ஏதோ அந்த குழந்தை வழியில துடிச்சிருக்கிற போல இருக்கு. அப்போ வந்து அங்க இருக்கிற யாராவது செவிலியரை கூப்பிட்டுருக்கலாம், இல்ல அங்க இருக்கிற லேடிஸை கூப்பிட்டு அது என்னன்னு பாருமான்னு சொல்லியிருக்கலாம். அவரு ஒரு அந்த வேகத்துல அந்த உணர்ச்சியில டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, நம்மளே ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. சார், நீங்க 1 வீக்கா ஊர்ல இல்ல. லண்டன் போனதா நான் கேள்விப்பட்டேன் சார். லண்டனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு சார்? எங்க அப்பா போயிருக்காரு. எங்க அப்பா 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் வந்து லண்டன்ல எங்க அம்மாலாம் வந்து 1980 84 போனாரு. அவர் பெரிய டூர் 1.5 மாசம் 2 மாசம் டூர் போனாரு. நான் போனது ஒரு 12 நாள் தான். என்னோட சன்னு கிராஜுவேஷன் அவர் வந்து எம்பிஏ சர்டிஃபிகேட் வாங்குறாரு. 1 இயர் கோர்ஸ் அவர் முடிச்சிட்டாரு. ஸோ 24th வந்து கான்வகேஷன், அந்த செரிமனிக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தார். ஸோ நானும் என்னோட டாக்டர் என் ஒய்ஃப் எல்லாம் போகலான்னு பிளான் பண்ணிச்சுதான். ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் ரீதியாக இஷ்யூஸ் இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி வேணாம், ஏன்னா ரொம்ப குளிர்னு சொன்னாங்க. அதில் நான் போனேன். ஆனால் அந்த அந்த நாடு வந்து ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக இருக்கின்றது. அதனோட அங்கே வந்து பவுண்ட்ஸில் தான் கணக்கு சொல்கிறாங்க. அவங்க ஒரு பவுண்டு நம்மக்கிட்ட கொடுத்தா நம்ம 130 ரூபா அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். ஸோ அந்த வேல்யூவேஷன் மணி அந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து ரொம்ப வேரியன்ட் இருக்கு. யூஎஸ் டாலரோட அதிகமாக இருக்கு. தன்னிறைவு பெற்ற நாடாக இருக்கின்றது. அங்கெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் எங்கேயுமே இல்லை. செக் போஸ்ட்ல, போலீஸ் ஸ்டேஷன்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் பார்க்கறது. ஆனால் குற்றம் என்று ஒன்று நடந்தால் அடுத்த 5 நிமிடத்தில் அங்க வந்து போலீஸ் வந்து வந்துடுறாங்க, ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அதே போல டாக்ஸ், இப்போ நம்ம வந்து நினைச்ச இடத்துல போயிட்டு காரை வந்து நீங்க போய் ஒரு இடத்துல பார்க் பண்ண முடியாது. அங்க பார்க்கிங் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. ஏன்னா நீங்க நம்ம ஊர்ல எங்க வேணாலும் நம்ம பார்க் பண்ணி ஜாலியா போயிடும். அங்க போய் எங்கேயாவது பார்க் பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்து உடனே $50, $60 ஈக்குவல் டு 7-8,000. அது அப்படியே உடனே இமீடியட் அக்கௌண்ட் வந்து எடுத்துருவாங்க. நீங்க கட்டாம இருக்க இல்லை பண்ணா அப்புறம் உங்களுக்கு வந்து டிக்கெட் போட்டுருவாங்க, சம்மன் அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட் கேமராஸ் இல்லை. இப்போ நம்மளாம் வந்து பயணம் பண்ணும்போது இங்கெல்லாம் வந்து அந்த ஸ்பீட் லிமிட்லாம் நம்ம நாட்டில் வந்து ரொம்ப குறைவு தான் வச்சிருக்குதுலாம். அங்கெல்லாம் வந்து 40, எல்லாமே மைல்ஸ் கணக்கில் தான், அவங்க மைல்ஸ் கணக்கில் தான் கால்குலேட் பண்ணுறாங்க. 40 மைல் 60 மைல் ஏன்னா அதுக்குள்ளே தான் போகணும். அந்த 40 மைல் போகிற இடத்துல 40 மைல் எடுத்து ஒரு மைல் வந்து 2.5 கிலோமீட்டர் கணக்கு ஆகும். 40 மைலுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா ஸ்பீடு, உடனே உங்களுக்கு அங்கே ஒரு கேமராஸ் இருக்குது, டக்குன்னு நம்மளை படம் விடுவோம். அப்படியே ஒரு பிளிங்க் அடிக்கும். அடிச்சதுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்ம அக்கௌண்ட்லேருந்து ஒரு 10,000 ரூபா போயிடும், உடனே எடுத்துருவான். ஸோ அந்த மாதிரி வந்து இது பண்ணுறாங்க. ரொம்ப நம்மளோட ஒரு 50 வருஷம் அவங்க அட்வான்ஸாக இருக்காங்க. அதில் வந்து அங்கே டபுள் டெக்கர் பஸ்ஸஸ், கனெக்டிவிட்டி, அங்கே டிராவலிங்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு அங்கே ட்ராம்ன்றாங்க, டியூப்ன்றாங்க, அந்த மாதிரி வந்து காரு, நம்ம ஒரு காரை கூட ஒரு ரெண்டல் எடுக்கலாம். ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் இங்கெல்லாம் நம்ம வாங்கணும்னா குறைஞ்சபட்சம் 6 கோடி 7 கோடி அது கார். அங்கே வாடகை எடுத்தால் 1 லட்ச ரூபாய் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 400 மைல் வரலாம், அதில் ட்ராவல் பண்ணலாம். அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அப்புறமா நாங்கள் ஒரு கார் ஒன்று எடுத்துருந்தோம், ஒரு அவுடி A3ன்னு சொல்லிட்டு. அது வந்து கன்வெர்ட்டபிள் கார். நம்ம ஒரு பட்டன் தட்டினோம்னா அது அப்படியே திறந்துக்கும். ஸோ 4 பேர் அப்படியே ஃப்ரீயாக ஓப்பனாக உட்காந்து போகலாம். ஸோ அந்த மாதிரி வந்து லண்டன் வாழ்க்கையே வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் லைஃபு. ஆனால் என்ன ஒன்றுனா அங்கே வந்து நம்ம ஊரில் இருக்கிற அந்த பாண்டிங் கிடையாது. ஒருத்தர் அம்மா அப்பா பையன் வந்து அண்ணன் தம்பி தங்கை அதெல்லாம் கிடையாது. உன் இஷ்டத்துக்கு நீ எங்கேயாவது போ, நீ சம்பாதிச்சா நீ வாழ்ந்துக்கோ, நீ சேர்த்து வைக்கணுன்ற எண்ணமும் கிடையாது. அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. அவங்களோட வாழ்க்கை முறையை நம்ம ரசிக்கலாம். ஆனா அங்க போயெல்லாம் வாழ முடியாது. அது ஒரு ஷோகேஸ் பொம்மை, அது ஒரு மாயை உலகம். அந்த மாயை உலகத்துல வந்து நம்ம பார்க்கலாம், ரசிக்கலாம், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட நம்ம யாருக்கிட்ட வந்துடணும். ஏன்னா அந்த வாழ்க்கைக்குள்ள போனோம்னா நம்மளோட ஃபேமிலி மிஸ் பண்ற மாதிரி ஆயிடும். சம்பாதிப்பது எளிதாக இருக்கிறது. ஏன்னா பவுண்ட்ஸ் கணக்குல வர்றதுனால இங்க வந்து 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும், அங்க 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும். அங்க 5 லட்ச ரூபாய் நீங்க சம்பாதிச்சாலும்
ஆனால் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு 3000 ரூபாய் கொடுக்கணும். அது வெஜ்ஜா இருந்தாலும் வெஜ்ஜா இருந்தா 3000, நான்வெஜ்ஜா இருந்தா 5000 ஒரு வேலைக்கு. ஆனா ஒரு அருமையான வாழ்க்கை அவர்கள் வாழ்கின்றார்கள். நல்ல குளிர் பிரதேசம். -4 -40 கூட போயிருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கு. அங்க பக்கத்து பக்கத்து நாடுகள் பிரான்ஸ், ஸ்காட்லாந்து, லண்டன், இங்கிலாந்து இந்த மாதிரி பக்கத்து பக்கத்து நாடுகள் எல்லாத்திலும் கனெக்டிவிட்டி பண்ற மாதிரி இருக்கு. அது ஒரு ஒரு நல்ல ஒரு நாடு. அது மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா, நம்ம அந்த லெவலுக்கு ரீச் ஆகணும்னா குறைஞ்சபட்சம் 50 வருஷம் ஆகும். அவங்க ரேஞ்சுக்கு போனோம்னா எல்லாமே ஆட்டோமைஸ்ட். நீங்க போய் ஏதாவது ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு பெரிய மால்ல ஷாப்ல நீங்க அவங்களுக்கு பணமும் எதுவும் கார்டை கொடுக்க தேவையில்ல. நேரா மெஷின் கிட்ட போறீங்க, பொருளை எடுக்கிறீங்க, மெஷின் கிட்ட போறீங்க, ஒரு கார்டை டேப் அப்படி வந்து வைஃபைலேயே இருக்கும். டேப் பண்ணீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ல பணம் அங்கே போயிடும். அது எடுத்து வைக்கிறதுக்கோ எடுத்து போறதுக்கோ ஆள் எல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் ஆட்டோமேட்டிக் வேர்ல்டு, ஆட்டோமேட்டிக் லைஃப், எலக்ட்ரானிக் லைஃப். சார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப எதிர்பார்த்தீங்க, சீட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்க. ஏற்கனவே ஒரு முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க. எதனால தட்டி போச்சு சார்? காங்கிரஸ் என்பது என்னோட அடையாளம். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எங்க குடும்பத்துக்கே அதான் அடையாளம். அதுல எங்க அப்பா எல்லாம் வந்து 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாரு. அவருக்கே வந்து 5 தடவை மேல சீட்டு கொடுத்தாங்க. எனக்கு வந்து 3 முறை சீட்டு கொடுத்தாங்க. அதில் நான் எங்கள் அப்பாவுக்கு 5 தடவை அவங்க கிட்ட கொடுத்தாங்க. அதில் 3 தடவை அவர் ஜெயிச்சாரு. நான் எனக்கு ஏறத்தாழ 4 தடவை கொடுத்தாங்க. அதில் ஒரு தடவை நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்தேன். அது அதே மாதிரி சட்டமன்றத்தில் என்னோட கோரிக்கையை ஏற்று ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சென்னையில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவம் மாற்றணும்னு சொல்லி கலைஞர்கிட்ட கோரிக்கை வச்சேன். அதை மாற்றி கொடுத்துட்டாங்க. அது மாற்றினாங்க. அது என்னோட கோரிக்கையின் பேரில் தான். அப்புறம் சோளிங்கரில் அருள்மிகு நரசிம்மர் சுவாமி திருக்கோயிலுக்கு ரோப்கார் அமைக்கணும்னு நான் கேட்டிருந்தேன். அதையும் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. பட் காங்கிரஸ் இருந்தால் இதெல்லாம் எனக்கு பண்ண முடிஞ்சுது. ஆனால் ஒரு சமீப காலம் ஒரு 2011 என்னோட அரசியல், அதாவது சட்டமன்றத்தில் போற நிகழ்வுலாம் நின்று போச்சு. 2011 இருந்து நானும் 2-3 தடவை முயற்சி பண்ணேன். அப்புறம் 2014 எனக்கு கொடுத்தாங்க. ஒரு நாடாளுமன்ற வேட்பாளராக நான் வந்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் நின்னேன். ஒரு 40,000 வாக்குகள் மட்டும் அவங்க வாங்க முடிஞ்சு தனியாக நின்னோம் அப்போ காங்கிரஸ் வச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நான் 2020, 19 அதே மாதிரி ஒரு காலகட்டங்களில் கேட்கும்போது ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிடுச்சு. அது நான் ராகுல் காந்திகிட்டையும் என்னால் நெருங்கி அவர்கிட்ட போய் என்னோட குறைகளை சொல்லக்கூடிய அளவில், ஏன்னா அவங்க அதை நிறுத்திட்டாங்க. தொண்டர் தரிசனம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. எல்லாரையும் வந்து அன்னை சோனியா காந்தியும் சரி ராகுல் காந்தியும் குறைஞ்சபட்சம் 15 நாள் மாதத்துக்கு இல்லை 30 நாளைக்கு ஒரு தரம் மக்களை சந்திப்பாங்க. அதாவது கட்சிக்காரங்களை சந்திப்பாங்க. அப்படியே போயிட்டு இப்போ அவங்க சந்திப்பதை நிறுத்தி விட்டார்கள். இதுவே வந்து கட்சிக்கு ஒரு பின்னடைவு. ஏன்னா தொண்டரனோட குமுறலை கேட்பவன் தான் ஒரு நல்ல தலைவர். இப்போ தமிழக காங்கிரஸ்ல இப்போ நம்ம சொல்றோம், இவங்க கேட்கல. அப்ப கேட்கலன்னும் போது எங்க போய் சொல்ல முடியும்? அகில இந்திய தலைமை நம்ம தெரிவிக்கணும். அப்ப தெரிவிக்கணும்னா அங்க அந்த இடம் வந்து நமக்கு அங்க ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா? ஒரு ஒரு தொண்டர் தரிசனம்னு ஒரு ஜென்ரலா எல்லாரும் ஒரு கியூலோட நின்று பார்ப்பாரு. அப்போ ஒரு மனு கொடுப்போம். அப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். பரவாயில்லமா நம்மளோட கோரிக்கை நம்ம டெல்லி சொல்லிட்டோமான்னு. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லை. எனக்கு இப்போ இந்த தேர்தல்லையே 2026 தேர்தலே எனக்கு தாவாக்கல்ல இருந்து எனக்கு கூப்பிட்டாங்க. சோளிங்கர் அதே தொகுதியே உங்களுக்கு தரோம், நீங்க வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் மதுரையில் எம்எல்ஏல நான் போயிருந்தேன். எம்எல்ஏல மந்திரி ஆயிருப்பேன், மினிஸ்டர் ஆயிருப்பேன். அது அவங்க தனியா நிற்கிறதுனால அது இல்லாமல் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டு போகணுமா அப்படின்ற ஒரு நிலைப்பாடு நான் எடுத்ததன் விளைவு அந்த நேரம் உனக்கு. ஆனால் அது நான் சரியான முடிவா இல்லை தப்பான முடிவான்னு இன்னி வரலாம் நான் முழிக்கிறேன். நான் தவறிட்டேன்னு தான் நினைக்கிறேன். அது அந்த நேரம் எடுத்திருந்தா நான் இன்னும் ஒரு பிஸியாக பொலிட்டிஷியனாக வந்திருப்பேன். இன்னும் மக்கள் பணி செய்யறதுக்கு ஒரு நல்ல ஒரு தூண்டுதலாக இருக்கும். இன்னும் 3 இல்ல 6 மாதங்கள்ல ஆட்சி கவிழும் அப்படின்னு நம்ம எக்ஸ்-சிஎம் ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? அவரு எவ்வளவு பெரிய ஒரு சீனியர் பாலிட்டிஷியன், எவ்வளவு பெரிய குடும்ப பாரம்பரியம். 5 முறை முதல்வராக இருந்தவருக்கு பிள்ளை மட்டும் இல்லை, ஆனால் அரசியல் ரீதியாகவும் சரி, இன்னைக்கு வந்து அவர் வந்து இதுல மீசால கைது பண்ணாங்க, நிறைய கஷ்டங்களை அனுபவித்தவர், அந்த கட்சிக்கு அப்படி பாடுபட்டவர். அவரு போய் ஏன் இவ்வளவு ஈஸியா இந்த மாதிரி சொல்றாருன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஆரம்ப கட்டத்துல தாவாக்க தத்தளிக்கும் போது அப்ப என்ன சொன்னாருன்னா, எந்த காரணம் கொண்டு அந்த ஆட்சி கவுந்துடக்கூடாது, அப்ப கவர்னர் ஆட்சி வந்துடும், கவர்னர் ஆட்சி வந்தா திருப்பி வந்து தாவாக்க நின்றுதுன்னா ஃபுல் ஃபிளஜா 200 சீட் அவங்களே வின் பண்ணிடுவாங்க. அதனால இதை ஒரு 5 வருஷம் நம்ம மக்கள் மத்தியில அவங்க இருக்கிற பயணம் பண்ணட்டும், அப்போ ஒரு அதிருப்தி வரும், அலை வரும், அப்போ பார்க்கலாம்னு அவரே அப்போ பேசினாங்க, ஆலோசனை பண்ணாங்க. ஆனா எப்படி இவர்கிட்ட ஒரு முதிர்ச்சியற்ற இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க இப்போ காங்கிரஸ் நாங்க இருக்கோம் 5 பேர், விடுதலை சிறுத்தை அவங்க ஒரு 2 பேர்கிட்ட இருக்காங்க, அப்புறமா IUML அவங்க 2 பேரு, இவ்வளவு பேர் இருக்காங்க. எப்படி போய் இந்த ஆட்சி எப்படி கவிழும்? இதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. குறைஞ்சபட்சம் என்னோட கணக்கு 5 வருஷத்தை அவங்க நிறைவாக பயணம் பண்ணுவாங்க. அடுத்த 5 வருஷம் கூட
இன்னும் 10 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களே ஒரு ஆய்வு கூட்டம் போட்டாங்க, அதாவது ஆய்வு குழுவை அமைத்தாங்க. ஆர்எஸ் பாரதி அவர் வந்து ஒரு சில நேரங்களில் காமெடிலாம் பண்ணுவார். ஆய்வு குழு போட்டு ஃபுல்லாக ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எடுக்கிறாங்களாம். இந்த ஆய்வு குழு வந்து இனிமேல் வந்து 10 வருஷம் இதுதான் பண்ணி ஆகணும், இதே தான் அவங்க பண்ண போறாங்க. அது வெறும் 10 வருஷம் அவங்க ஆட்சிக்கே வரப்போறது இல்லை. அதான் அந்த வெறும் ஆய்வு கூட்டம் மட்டும் தான் நடத்த போறாங்க. இதே மாதிரி பண்ணி இன்னும் தன்னை திருத்திக்கவில்லை. திமுக தன் செய்த தவறை உணர வேண்டும். தன்னோட தவறை எங்க நம்ம சறுக்கணும், அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும் தான் பார்க்கணுமே தவிர திமுக தோல்வி நிச்சயம் அது தேவைதான். ஏன்னா மக்கள் மத்தியில அவ்வளவு பெரிய ஒரு அதிருப்தியால இருந்தது. மக்கள் மத்தியில வந்து ஊழல், அந்த அம்மா பிரேமலதா வச்சு செஞ்சாங்களே அவர் மேடையிலேயே. அண்ணனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவர் மேல என்ன தப்பு இருக்கு? வெறும் ஊழல், குட்கா ஊழல், போதைப் பொருள் பழக்கம், அடுத்தது பாலியல், இதை தவிர என்ன இருக்கு? கூட்டணி கட்சியை சொல்லிச்சு இல்ல, மக்கள் அதை ஏத்துக்கினாங்க, அவ்வளவுதான். அவங்க சொன்னாங்க அது அதேதான். இதுதான் மெயினான ரீசன். வாதவர்ஜினா மினிஸ்டர் ஸ்போர்ட்ஸ் சொல்லும்போது அவங்க வந்து ஒரு துரந்தர் அப்படின்ட்டாங்க, அந்த சினிமா படம் பாணியில சொன்னாரு. அது கூட அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணியிருந்தாங்க. சொல்றேன், அதாவது என்னன்னா திமுக தன்னோட தவறை உணர வேண்டும். பல தோல்விகளை கண்டதான் திமுக. ஆனால் அந்த தோல்வியிலிருந்து உடனே அவங்க வந்து பீனிக்ஸ் பறவை போல டக்குன்னு எழுந்து நிற்பாங்க. ஆனால் இதுல அவங்க தடுமாறுறாங்க. இந்த 2020 26 அவங்க தோத்ததன் விளைவு, அது கூட தலைமையே தோத்துருச்சு இல்லையா? தலைவர் தோத்ததுனால அவங்க சுத்தமா தோண்டுட்டாங்க. கட்சி தோத்துனா கூட திரும்பி தலைவனே தோத்தா இப்ப திமுக தோல் மேல போடுற துண்டை எடுத்து தலை மேல போட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க, வெளியில வரவே மாட்டாங்க. அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகி போச்சு. என்னடா அது, எங்கிருந்தோ வந்தார் ஒருத்தர், திடீர்னு வந்தார், அடிச்சாரு, இவ்வளவு பண்ணிட்டாரு, நம்ம இவ்வளவு வருஷம் அரசியல் வியாபாரமே படுத்துச்சு அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. அதுவும் இல்லாம நீங்க இமீடியட்டா விட்டுட்டு போனீங்கன்னா அது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. நாங்க மட்டுமா விட்டு போனோம்? அதாவது விட்டு போனோம்னா இவங்க 2006 11 வரல எங்களை வச்சுக்கிட்டு இவங்க எத்தனை அமைச்சர் வாங்கினாங்க? 9 அமைச்சர் கேபினெட் பண்ணாங்களே. எங்களுக்கு அமைச்சர்களை கொடுத்தாங்களா இடம்? கலைஞர் கொடுத்தாரு. நாங்க 5 கேட்டோமே, 5 மந்திரி தரேன்னு தயாரா இருந்தாரு. ஆனா வந்து தரேன்னு அப்படியே 5 வருஷம் ஓட்டாங்க. அப்போ எங்க கிட்ட இருந்து 9 மந்திரி வச்சு நீங்க அனுப்பிச்சீங்களா? அப்போ அந்த பேரில் தான் தயாநிதி மாறன் ஊழல் பண்ணாரு. அந்த டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் மேட்டரை மாட்டினாரு, ஆராசா ஸ்பெக்ட்ரம்ல மாட்டினாரு. அவங்களாம் ஒரு பெரிய பவருக்கு வரும்போது இவங்கெல்லாம் ஒரு பவருக்கு வந்தா கண்டிப்பா ஊழல் நடக்குன்றதுக்கு அது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். திமுக எப்பெல்லாம் பவருக்கு வருதோ அப்பெல்லாம் ஊழல் அதிகமாக இருக்கும், சட்ட ஒழுங்கு பாதிக்கும், இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள், குட்கா விஷயங்கள்லாம் அதிகமாகும், கான்ட்ராக்டுக்கு கமிஷன் வாங்குவாங்க. அதனால அதுதான் மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கினாங்க. அதெல்லாம் இவங்கள இப்போதைக்கு எதிர்கட்சியா இருந்து ஒழுங்கா ஒரு 5 வருஷம் பாருங்க, அதுக்கப்புறம் உங்களை பத்தி நாங்கள் யோசனை பண்ணோம், மக்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க.